ஹாய் நான் உங்கள் பாவி. கறி தோசை சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் வீட்டில் தான் கறி இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையை விடுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கறி தோசைக்கு ஈக்குவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரை வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை சாப்பரில் ஆட் பண்ணி நல்லா பொடிசாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதில் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவை எடுத்து எப்படி கல் தோசை போடுவோமோ அந்த அளவுக்கு தாங்க தோசை வந்து வீற்றிருக்கணும். வீற்றிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை வந்து ஆட் பண்ணி அதை நல்லா மேலே 2 தட்டு தட்டிக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து செட் ஆகும் அந்த மாவு கூட. உங்களுக்கு எவ்வளோ நெய் பிடிக்குதோ அதை அப்படியே தோசைக்கு ஓரமாக வந்து சுற்றி ஊற்றிக்கோங்க. ஊற்றுறனால வந்து அந்த சைடெலாம் முறுமுறுக்கும், அது முறுமுறுன்னு இருக்கும், அதுவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பிடிச்சிருந்தா இட்லி பொடியும் போட்டு அதை நல்லா மறித்து போட்டு வேக வச்சு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜ் கறி தோசை ரெடி. இந்த தோசையை யாருக்கு வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். அவங்க நீங்கள் சொல்கிறது வரைக்குமே இது கறி தோசை இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.